Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு டஸ்கி ஸ்கின் ஃபவுண்டேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருந்து எப்படி உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஒரு ஃபவுண்டேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த PAC இதிலிருந்து இந்த ஃபவுண்டேஷன் இதோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5.0. ஓகேவா, இதோட ஷேட் 5.0. ஸோ இது வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து செட் ஆகும். நானும் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் தான். ஸோ டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்பயுமே கையில் அப்ளை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கை கலரும் நம்ம ஃபேஸ் கலரும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே அப்ளை பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் கூட மர்ஜ் ஆச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ஷேட் வந்து 5.0 பேக். ஆனால் இதோட ரேஞ்ச் எப்படி பார்த்தோம்னா 800 to 900 இருக்கும். ஸோ இது வாங்க முடிஞ்சால் நீங்கள் இந்த வாங்கிக்கலாம். ஈஸியாக மர்ஜ் ஆகும் பாருங்கள். ஈஸியாக வந்து ஸ்கின் கூட மர்ஜ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் ஷேட் மெப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இது வந்து வேற டோன். நீங்கள் டஸ்கி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு 3 ஷேட்ஸ் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷேட் வந்து 330 வந்து டாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஷேட் 332 கோல்டன் கேரமல் அப்படின்னு சொல்கிற அந்த ஷேட். அதை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான இன்னொன்று ஒரு ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 335 அப்படின்ற ஒரு ஷேடு. ஸோ இது கிளாசிக் டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேடை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.